இந்த 50 ஆண்டுகளின் கலை இலக்கியம் கருத்துரிமை களத்தில் தாமுயகசா என்ற பொருண்மையில் உரையாற்ற தோழர் சா தமிழ்ச்செல்வன் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். தாமுயகசா அவருடைய பொன்விழா துவக்க மாநாடு மதுரையில் நடைபெற்ற போதும் இதே தலைப்பிலே தான் என்னை பேச அழைத்திருந்தார்கள். இப்போது அதே தலைப்பிலே பேசும்போது அப்படியே பேசினா சரியா இருக்காது. ஆகவே வேற ஒரு கோணத்தில் இந்த உரையை அமைக்கலாம் என்று நான் யோசித்ததில் என்ன யோசித்தேன்னா, நம்மை பற்றி, நம்முடைய படைப்புகள் பற்றி வெளியில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன, அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கிறதா, உண்மை இருந்தால் நாம் திருத்திக் கொள்ளலாம், அதை சுய விமர்சனமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்முடைய அமைப்பு 50 ஆண்டு காலம் வெற்றிகரமாக கட்டுக்கோப்பாக பயணம் செய்வதனுடைய மிக அடித்தளமாக இருப்பது விமர்சனம், சுய விமர்சனம். இந்த இரண்டு தான். பொதுவாக விமர்சனம் எல்லாருக்கும் எளிதாக வந்துவிடும், சுய விமர்சனம் எளிதில் வருவதில்லை. ஆனால் தாமுயகசா சுய விமர்சனத்தை மிக முக்கியமாக கருதுகின்ற ஒரு அமைப்பாக இருந்ததனால்தான் நாம் ஒரு காலத்தில் பாரதிதாசனை ஏற்காமல் இருந்து பிறகு ஏற்றோம், அம்பேத்கரை ஏற்காமல் இருந்து ஏற்றோம், பெரியாரை ஏற்காமல் இருந்து ஏற்றோம். இந்த ஏற்பு மறுப்பு ஏற்பு என்பதற்கிடையிலே சுய விமர்சனம் இருந்தது நம்மிடத்துல. இந்த சுய விமர்சனம் என்பதை நாம் இறுக பற்றி கொண்டு நடப்பதால் தான் நம்முடைய பயணம் வெற்றிகரமாக இருந்திருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த 50 ஆண்டு காலத்தில் தாமுயகசா படைப்பாளிகள் உருவாக்கிய படைப்புகள், வெளியில் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரம், கலையில்லாத, கலை தன்மை அற்ற படைப்புகள் என்று அவர்கள் வைக்கிற விமர்சனத்தில் எதையாவது உண்மை இருக்கிறதா என்ற கோணத்திலே நான் நம்முடைய படைப்பாளிகளுடைய படைப்புகளை கடந்த 1 மாத காலமாக தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தேன். இந்த விமர்சனம் என்பது நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். 60களிலே மிக முக்கியமான படைப்பாளியாக அறியப்பட்ட கிருஷ்ணன் நம்பி என்ற ஒரு படைப்பாளி, அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே உறுப்பினராக இருந்தார். ஜீவானந்தம் பிறந்த பூதப்பாண்டியிலே வாழ்ந்தார். அவருடைய சிறுகதைகள் தமிழ் சிறுகதையினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான சிறுகதைகள். அந்த 60களில கானா சுப்பிரமணியன் என்ற ஒரு இலக்கிய விமர்சகர் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார். அவர் அவ்வப்போது ஒரு பட்டியலை வெளியிடுவார். மிகச்சிறந்த நாவல்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் வெளியிடுவார், மிகச்சிறந்த சிறுகதைகள் என்று ஒரு பட்டியல் வெளியிடுவார். அந்த பட்டியலில் கிருஷ்ணன் நம்பியோட பேர் இருக்காது. ஏன் அவர் பேரை சேர்க்கலைன்னு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், கானா சுப்பிரமணியன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர் கதைகளை நான் தமிழில் நல்ல கதைகள் என்று வெளியிடுகிற பட்டியலில் சேர்ப்பதில்லை என்று அவருக்கு வருத்தம் தான் என்பது எனக்கு தெரியும். அந்த தரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தரத்தை அவரால் எட்ட முடியாமல் போனது, இங்கேதான் கவனிக்கணும், எட்ட முடியாமல் போனது அவரது முற்போக்கு சிந்தனை இருட்டினால்தான் என்றும் எனக்கு ஒரு நினைப்பு எழுதுகிறார். முற்போக்கு சிந்தனையை இருட்டு என்று சொல்கின்ற அந்த வரிதான் ரொம்ப முக்கியம். இந்த பார்வையோட அவர்கள் முற்போக்கு எழுத்தாளருடைய படைப்புகளை காலம் காலமாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், படிக்கிறது கிடையாது. கிருஷ்ணன் நம்பி போல ஒரு நுட்பமான படைப்பாளி தமிழ்ல எவனும் கிடையாது. நீங்க தமிழ் சிறுகதை வரலாற்றுல அவர் எழுதிய தங்க ஒரு அப்படிங்கிற ஒரு சிறுகதை இருக்கு. சென்னைக்கு குடியேற ஒரு கீழ் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் ஒரு குடியிருக்க வீடு தேடுவார். வீடு தேடுறான்னா வாடகை கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஊரை விட்டு வெளியே அவுட்டர் போயிட்டே இருப்பார். எங்க போனாலும் சின்ன சின்ன வீடா பார்த்தா கூட வாடகை அதிகமா இருக்கு. அப்படியே வீடு தேடி சலிச்சு போய் நடந்து தெருவில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஓரத்துல 2 பூட்ஸ் கிடக்கும். ஒரு பூட்ஸுக்குள்ள இருந்து புகை வந்துகிட்டு இருக்கும். போய் எட்டி பார்ப்பாரு, உள்ள ஒரு ஃபேமிலி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பூட்ஸுக்குள்ள ஒரு எட்டி பார்ப்பாரு, என்ன பூட்ஸுக்குள்ள, அங்க இருந்து ஒரு சவுண்ட் கொடுப்பாரு. ஓ, என்ன பாக்குறாரு, உம்ம மாதிரி தான் நானும் சென்னை மாநகரம் முழுக்க வீடு தேடி அலைஞ்சு முதல்ல ஒரு வீட்டுல இருந்தோம். அதில் நாங்க 2 புருஷன் முண்டாட்டி 2 பிள்ளைய 4 பேரு கால் நீட்டி படுக்கிற அளவுக்கு தான் இடம் இருந்துச்சு. ஆனா வாடகை கட்டுப்படி ஆகலன்னு அதை விட சின்ன வீட்டுக்கு போனோம். 4 பேர் உட்காரத்தான் முடியும், ஒரு ஆள் படுத்தோம்னா 3 பேர் உட்கார்ந்துருக்கணும். அந்த வாடகை அதிகம் இருந்துச்சு, அதை விட சின்ன வீட்டுக்கு போனோம்.
அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து சுருக்கி 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 கடைசியில் இவ்வளவு இத்தனை லில்லி புட்டியன்ஸ் மாதிரி நாங்கள் ஆயிட்டோம். கடைசியில் இருக்கு என் பூட்ஸ் போலீஸ்காரர் அவரு, என் பூட்ஸ்லயே குடியார ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு பூட்ஸ் ஃப்ரீயா இருக்கு உனக்கு வேணுமான்னு கேட்டு கதை முடிப்பாரு. என்ன ஒரு கதை இது! இந்த மேஜிக்கல் ரியலிசம் சொல்லி அப்புறம் இப்ப பின்னாடி வந்து என்னாலும் பேசுறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து கிருஷ்ணன் நம்பி தான். அவர் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர். அவர் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் தெரியும் இவருக்கு, அந்த காணாசுக்கு தெரியும். ஆகவே இவர் கதைகளை பட்டியலில் சேர்க்க மாட்டார். இது என்ன ஒரு நியாயம்? இது என்ன ஒரு பார்வை? இந்த பார்வை 60களில் காணாசுக்கு இருந்ததுன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம், அதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அதாவது தீபம் பத்திரிகையில 70களில் ஒரு கட்டுரை வந்துச்சு. அந்த கட்டுரை எழுதின ஒரு பேர் இப்ப மறந்துட்டேன். ஆனா அந்த ஒரு வரி மட்டும் அப்படியே கல்லுல அடிச்ச பொறிச்சது மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா, ஜனசக்தியிலும் தீக்கதிரிலும் செய்தியாக வருவது தாமரையிலும் செம்மலரிலும் கவிதையாகவும் கதையாகவும் வரும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இது உண்மைதானான்னு நான் இந்த ஒரு மாசமா நம்ம தோழர்களுடைய படைப்புகளை பூரா வாசிச்சுட்டு இருந்தேன். இது அப்பட்டமான பொய், அப்பட்டமான அவதூறு என்பதுதான் என்னுடைய வாசிப்பில் நான் கண்டுபிடிச்சது. ஏதோ நம்ம ஆளுங்க இப்போ எழுதுனாங்கிறதுக்காக நான் சலுகையெல்லாம் கொடுக்கல. கராராக வாசித்து பார்த்தாலும் கூட இந்த 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 கணிப்பு என்பது ஒரு கணிப்பே அல்ல, இது ஒரு அவதூறு என்ற முடிவுக்குத்தான் நான் வந்தேன். நான் காரணங்களையும் நான் சொல்லுகிறேன் பின்னாடி. அப்புறம் சுந்தர் ராமசாமி அவர்கள் நம்மளை பற்றி சொன்ன ஒரே ஒரு வரி, அவருடைய முற்போக்கான அவருடைய பல கதைகள் இருக்கு, நம்ம அதெல்லாம் மறுக்கல. ஏன்னா ஜீவாவோடு நெருக்கமாக பழகிய ஒரு சுந்தர ராமசாமி, சிவாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பையன், அதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம பற்றி அவர் சொன்ன ஒரு வரி வந்து, இவர்கள் இலக்கிய கால் நினைப்பு கொண்ட அரசியல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இலக்கிய கால் நினைப்பு கொண்ட அரசியல்வாதிகள். அப்படி இருக்கிறது தப்புன்னு நான் நினைக்கல. என்ன அரசியல்வாதியாக இருப்பது எப்படி தப்பா இருக்க முடியும்? அரசியல்வாதியாக இல்லாம இருந்தா தான் தப்பு. நம்ம இங்கதான் இலக்கியவாதியா இருந்தாரு, முழு நேரம் அரசியல்வாதியா ஒருத்தர் உட்காந்துருக்காரு எடுத்தாப்புல. இது சரி, இதெல்லாம் 60 70கள்ல. இப்ப 2020 நாஞ்சில் நாடன் அவருடைய 15/8/2020 விஷ்ணுபுரம் வாசகர் வட்டம் சார்பில் நாஞ்சில் நாடன் ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அதுல முத்துலிங்கம், ஜெயமோகன் உள்ளிட்ட எழுத்தாளர்களும் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அவர் பதில் சொல்றாரு. அதுல ஜெயமோகன் ஒரு கேள்வி கேட்கிறார், இன்றைய நவீன எழுத்தாளர்களும் கூட கட்சிகளுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறார்களே, அது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு நாஞ்சில் கேட்கிறார். இந்த கேள்விக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்கு. அவருடைய ஜெயமோகன் வந்து எழுத்தாளர் ரெண்டா பிரிக்கிறாரு. கட்சிக்கு பின்னால் போகும் எழுத்தாளர்கள் ஒரு வகை, தங்கள் மனச்சாட்சிப்படி எழுதிய எழுத்தாளர்கள் இன்னொரு வகை என்று அவர் ஜெயமோகன் சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்கிறார். அது நாஞ்சில் சொல்றாரு, சொந்த லாபத்துக்காகத்தான் சில எழுத்தாளர்கள் கட்சிக்கு பின்னால் போகிறார்கள். அப்படி ஆரம்பிச்சு அவருக்கு விலகிட்டு போய் கி ராஜநாராயணன், சுந்தர ராமசாமி போன்ற பலரும் ஏன் கட்சியை விட்டு வெளியே போய்கொண்டு இருக்கிறார்கள், உள்ளே இருக்க முடியாதபடி மூச்சு முட்டல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம வெளியிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். சரி, இப்ப இதுல என்னன்னா, இந்த எழுத்தாளர்களை அமைப்பு சார்ந்து எழுதுகிறவர்கள், மனச்சாட்சிப்படி எழுதுகிறவர்கள் ரெண்டா பிரிச்சு தானே இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. மனச்சாட்சின்னா என்ன? அது ஆந்திரத்திலிருந்து வருமா? மனச்சாட்சி என்பது நாம் பிறந்து வாழ்ந்து வளர்கின்ற சாதி மத வர்க்க பின்னணிகளிலிருந்து உருவாவதான மனச்சாட்சியா இருக்க முடியும். சுத்த சுயம்புவான ஒரு மனச்சாட்சி, அப்படி பியூரா ஒரு ரைட்டருடைய மனச்சாட்சின்னு ஒண்ணு ஆந்திரத்திலிருந்து வருமா? இது அடிப்படையிலேயே தவறான ஒரு வாதம். அதை வைத்துக் கொண்டு அவர்கள் அமைப்புகள் மீது தாக்குதலை தொடுக்கிறார்கள். இரண்டாவது, எந்த அமைப்பிலும் இல்லாத ஒரு மனிதனையாவது சொல்ல முடியுமா? குடும்பம் என்பது அமைப்பில் எல்லாரும் இருக்கிறோம், ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், அந்த நிறுவனம் ஒரு அமைப்பாக இருக்கிறது. சுந்தர ராமசாமி ஒரு ஜவுளி கடை வச்சிருந்தாரு, அந்த ஒரு அமைப்பில் அவர் இருந்தாரு. நாஞ்சில் நாடன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்த்தாரு, அந்த அமைப்பில் அவர் இருந்தாரு. அது எல்லாமே அமைப்பு தானே. எந்த அமைப்பிலும் இல்லாத ஒரு மனிதனை யாரும் இருக்கவே முடியாது. நாம் ஏதோ ஒரு அமைப்பின் வழியாகத்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அமைப்பு சார்ந்த அமைப்பு சாராத பிரிக்கிறதே தப்பு. இன்னொரு கேள்விக்கு நாஞ்சில் நாடன் அவருடைய முன்னுரைகளை பற்றி ஒரு கேள்வி வருது. கண்மணி குணசேகரனுடைய நாவலுக்கு தான் முன்னுரை வழங்கியது பற்றி குறிப்பிட்டு விட்டு கண்மணியுடன் பேசியதாக நாஞ்சில் நாடன் சொல்கிறார்.
நீ பாமக உறுப்பினராக இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், தொழிற்சங்க உறுப்பினர் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். உன்னுடைய படைப்புல அது இன்டர்ஃபியர் ஆகாம பாத்துக்கோ. இந்த தப்பத்தான் நம்ம இடதுசாரிகள் அத்தனை பேரும் செஞ்சாங்க. மேலாண்மை பொன்னிச்சாமி இருந்து, தமிழ்ச்செல்வன் இருந்து எல்லாரும் இதைத்தான் பண்றாங்க அப்படின்னு அவர் முன்னுரையில் எழுதுறாரு. யார்? ராஞ்சிநாதன் எழுதுறாரு. நான் மொத்த கதையை நான் எழுதுனது 33 கதை தான். இந்த 33 கதையில ஒரு கதையில கூட கட்சியை பத்தியோ தொழிற்சங்கத்தை பத்தி எழுதுனதே கிடையாது. என் கதை எதையுமே படிக்காம ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. மேலாண்மை பொன்னிச்சாமி உயிரோட இல்லை இருந்து அவரும் இதுக்கு கொஸ்டின் பண்ணியிருப்பாரு. அப்ப எதையுமே படிக்காம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சார் சொல்றீங்க? இவர் நம்மளை பத்தி எப்படிதான் எழுதியிருக்காரு தெரிஞ்சாலும் அவரைத்தான் நம்ம மாநில மாநாட்டில் துவக்க உரையாற்ற கூப்பிட்டோம். மறந்துடுறீங்க. விருதுநகர் மாநாட்டு துவக்க உரையை ராஞ்சிநாதன் தான் ஆற்றினாரு. எப்படி ஏன் இப்படியெல்லாம் உங்களை பத்தி எழுதும்போது ஏன் அவரை கூப்பிடுறீங்கன்னு நீங்க கேட்கலாம். அதற்கு காரணம் நம்முடைய முன்னோடிகள் நமக்கு அழைத்திருக்கக்கூடிய வழிகாட்டல். சங்கரையா அவர்களுடைய தலைமையிலே எழுத்தாளர்கள் முதன்முறையாக கூடி விவாதித்த காலத்தில் இருந்து படைப்பை பாருங்கள், படைப்பாளியை பார்க்காதீர்கள் சொன்னாங்க. ஒரு படைப்பு சரியில்லை என்றால் அந்த படைப்பை நிராகரிக்கலாம், ஆனால் அந்த படைப்பை எழுதிய படைப்பாளியை நிராகரிக்க கூடாது. நாளைக்கு அவன் மனசு மாறி ஒரு நல்ல படைப்பை கொடுக்கலாம் இல்லையா? அந்த ஒரு வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும். ஆகவே படைப்பாளியை ஒரு படைப்பை வைத்துக் கொண்டு அவனை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க கூடாது என்ற ஒரு அழுத்தமான வழிகாட்டுதலை தாமுக முன்னோடிகள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த பின்னணியில் தான் நான் கடந்த 50 ஆண்டுகளில் நம்முடைய படைப்பாளிகளுடைய படைப்புகளை வாசித்து பார்த்த போது நம்முடைய முதல் தலைமுறை படைப்பாளிகள் என்று ஒரு 7-8 பேரை எடுத்து பார்த்தேன். ஒன்று கே. முத்தையா அவர்கள் உலைக்களம், விளைநிலம் என்று 2 நாவல்களை படைத்திருக்கிறார் படைப்பிலக்கியத்தில். தஞ்சாவூரினுடைய பொது உடைமை இயக்க வாழ்வை பற்றிய 2 நாவல்கள் எழுதியிருக்கிறார். கட்சிதான் பாடுபொருள். ஆகவே கட்சியை பத்தி எழுதிட்டாருன்னு அதை சொல்ல முடியாது. ஏன்னா கட்சி பத்தி எழுதக்கூடாதுன்னு சொல்றது ஒரு அரசியல். ஏன்னா இப்ப நான் கூட இப்ப சமீபத்தில் 2 சிறுகதை எழுதினேன். இப்ப சமீபத்தில் அந்த 2 சிறுகதைகளையும் பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்கள் பற்றிய கதை. அது அந்த கதையில அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு கேரக்டரா வருது. அதுல இப்ப சங்கத்தை கொண்டு வந்து ஏன் இதை நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றாங்கன்னு விமர்சனம் பண்ணலாமா? பண்ண முடியுமா? அது ஒரு இன்றைய வாழ்வினுடைய மறுக்க முடியாத யதார்த்தம். எங்கேயாவது ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்முறை நடந்தால் அங்க யாரு வந்து நிக்கிறாங்க? அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தான் நிக்குது. அது சிதம்பரம் பத்மினி கேஸாக இருந்தாலும் சரி, எந்த கேஸ் எடுத்து விட்டாலும் சரி, இப்ப பொள்ளாச்சி கேஸா இருந்தாலும் சரி, மாதர் சங்கம் தான் நிக்குது. மாதர் சங்கம் வந்து இந்த பிரச்சனை நிற்கிறது என்பது ஒரு சமூக உண்மையாக இருக்கும் பொழுது அந்த உண்மை ஏன் ஒரு கலை படைப்பில் வரக்கூடாது என்பது நம்முடைய கேள்வி. அதாவது ஒரு கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் செங்கொடியோடு ஊர்வலம் போனது எழுதுனா அது வம்புக்கு எழுதுறதா அர்த்தம். நாங்க அப்படி எழுதல. இது சமூக யதார்த்தம். மாதர் சங்கம் தான் உண்மையான கதாநாயகனாக இன்னைக்கு நிற்கிறது என்கிற போது அதை எழுதக்கூடாது என்று சொல்வதுதான் அரசியல், அது எழுதாமல் இருப்பதுதான் அரசியல் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். இப்ப கே. முத்தையா அவர்கள் அந்த 2 நாவல்களிலே கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே வந்தவர் தனிநபர்களுடைய பலவீனங்கள் உட்பட அதில் எழுதியிருக்கிறார். அப்புறம் அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு சங்க இலக்கியங்கள் கூறும் வர்க்க சமூகம் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நூல். சங்க இலக்கியங்களை ஒரு வர்க்க பார்வையில எப்படி பார்ப்பது என்று நமக்கு பழக்கி கொடுத்தவர் கே. முத்தையா அவர்கள். அவர் தொட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்பவராக அருணன் அவர்கள் இருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அருணன் அவர்களுடைய மிக முக்கியமான படைப்புகள், அதாவது ஒட்டுமொத்த தமிழ் ஆய்வுலகத்தில் நிராகரிக்க முடியாத படைப்புகளை அருணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அது நம்ம பலர் வாசிக்காமல் இருக்கலாம், அது நம்முடைய குற்றம். தமிழரின் தத்துவ மரபு என்ற அவருடைய 2 தொகுதிகள் எவராலும் மறுக்க முடியாத மிக மிக முக்கியமான 2 புத்தகங்கள். தமிழர்களுக்கென்று தனித்த ஒரு தத்துவ மரபு இருக்கிறது என்ற வரலாற்றை முதலாக தமிழிலே படைத்திருப்பவர் அருணன் அவர்கள். அவருடைய காலந்தோறும் பிராமணியம் என்கின்ற 8 தொகுதிகள், ஒவ்வொரு காலத்திலேயும் பிராமணியம் அவர் பார்ப்பனியம் என்று சொல்லி பயன்படுத்தவில்லை, அதை கூட விமர்சித்தார்கள். அவர் சொன்னார் அதற்கு பதிலாக
பார்ப்பனியம் என்பது தமிழ்நாட்டிலே மட்டும் புரியக்கூடிய சொல்லாக இருக்கிறது. பிராமணியம் என்பது ஒரு ஆல் இண்டியா பினாமினா. ஆகவே நான் பிராமணியம் என்று சொல்லி பயன்படுத்துகிறேன் என்று சொன்னார். ஆகவே அந்த காலந்தோறும் பிராமணியம் என்கின்ற 8 தொகுதிகளிலே மொத்த இந்திய வரலாற்றிலேயும் பிராமணியம் செலுத்தி வந்த தாக்கத்தை பற்றிய ஆய்வாக அந்த 8 வந்திருக்கிறது. கடவுளின் கதை என்று 5 தொகுதிகள், இத்தனை பல்லாயிரக்கணக்கான பக்கங்களிலே ஒரு அருணன் தமிழுக்கு ஆற்றியிருக்கக்கூடிய மகத்தான பங்களிப்பை இதை பிரச்சாரம் என்றோ கலை இல்லை என்றோ சொல்லி எல்லாம் எவனும் மறுக்க முடியாது. மறுத்தால் அதை புறக்கணித்து விட்டு நம் பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல செந்தில்நாதன் அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. மதங்கள் குறித்த புதிய பார்வைகளை அவர் முன்வைக்கிறார். சைவ மதத்தை எப்படி வேதாந்தத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் உள்ள முரண்பாட்டை வரலாற்று பூர்வமாக அவருடைய தமிழ்நாட்டு சைவம் ஒரு புதிய பார்வை என்ற புத்தகத்திலே, அந்த புத்தகத்தை ஒட்டி அருணகிரிநாதர் முதல் வள்ளலார் வரை, அதற்கு பிறகு வைணவம் தமிழகத்திலே பரவிய மதங்கள், எல்லா மதங்களை பற்றிய ஒரு மார்க்சிய பார்வையோடு அவர் எழுதியிருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த முதல் தலைமுறை நம்முடைய படைப்பாளிகள் KM அருணன், செந்தில்நாதன், சின்னப்பா பாரதி அவருடைய நாவல்கள் உலகத்தில் 9 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ் எந்த எழுத்தாளனுக்கும் இந்த பெருமை கிடையாது. சீன மொழியிலே, சிங்கள மொழியிலே, பிரெஞ்சு மொழியிலே எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்ட நாவல்களை படித்தவர் தோழர் சின்னப்பா பாரதி அவர்கள். அதே போல தோழர் டி. செல்வராஜ் அவர்களுடைய மலரும் சருகம் இன்றைக்கு படித்தாலும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. மனதை தொடக்கூடிய ஒரு விவசாயம் சார்ந்த வாழ்க்கையை, அந்த போராட்டத்தை படைத்த அவருடைய மலரும் சருகம், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எழுதிய தேநீர் போன்ற படைப்புகள் எல்லாம் எந்த ஒரு காணாசுவாலும் நிராகரிக்க முடியாது. ஆனா காணாசு போட்ட பட்டியலில் நம்ம எழுத்தாளர்கள் 2 பேருடைய பெயர் மட்டும் வந்திருக்கு. ஒன்று தாகம் நாவல், காணாசு சிறந்த நாவல்கள் போன்ற பட்டியலில் தாகம் நாவலை மட்டும் சேர்த்துடுவார். சிறுகதைகள்ல உதயசங்கருடைய சிறுகதைகளை அவர் சேர்த்துக்கலாம் என்று அவர் சேர்த்திருக்கார். ஆமா, அஜயோ பாவம் சேர்த்துட்டு போங்க, அந்த மாதிரி 2 பேரை மட்டும் சேர்த்திருக்காங்க. மற்ற யாரையும் நம்ம படைப்பாளிகளை எழுத்தாளர்களே சேர்த்துக்கிறது இல்லை அவங்க. அதே போல தோழர் மேலாண்மை பொன்னுச்சாமி அவருடைய சிறுகதைகள், நாவல்கள், அதாவது 5ஆம் கிளாஸ் கூட படிக்கல அவரு. தாமயசாருடைய மிகப்பெரிய சிறப்பாக இந்த 50 ஆண்டு வரலாற்றை நான் திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய சிறப்பு என்று நான் கருதுவது, அடித்தட்டிலேயும் அடித்தட்டு இருக்கக்கூடிய எழுத்தறிவு, எண்ணறிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்த மேலாண்மை பொன்னுச்சாமி போன்ற மனிதர்களை எல்லாம் எழுத வைத்து கொண்டாடியது தாமயசா. மேலாண்மை பொன்னுச்சாமி மட்டும் இல்லை, அவர் சின்ன பெட்டிக்கடை, அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். அவர் அந்த சின்ன பெட்டிக்கடை, அதை வச்சு பிழைப்பு. அவர் பிறந்த சில நாட்கள்லேயே அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. அவருடைய பாட்டியால் வளர்க்கப்பட்ட பையன் தான் மேலாண்மை பொன்னுச்சாமி. தாய் தகப்பன் இல்லாமல் வளர்ந்து இந்த பெட்டிக்கடையை வச்சு பிழைப்பு நடத்தி அவரும் ஒரு தம்பியும் கடலை மிட்டாயை பையில் எடுத்துக்கிட்டு தஞ்சாவூருக்கு போய் விற்கிறது, திரும்பி வர்ற வழியில மதுரையில் இறங்கி SAPயை பார்க்கறது, சம்மலர் ஆபீஸில் உட்காந்து ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டு போயிடுறது. இப்படித்தான் அவருடைய இலக்கிய பயணம். என்னுடைய இலக்கிய பயணம்னு எழுத்தாளர்கள்லாம் எழுதுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று, மிகப்பெரிய வசதிகளோடு அப்படியே இயற்கையை பார்த்து இப்படிதான் பல பேர் தன் வரலாறு எழுதுவாங்க. ஆனால் மேலாண்மை பொன்னுச்சாமி தன் வரலாறு என்பது ஒரு துணிப்பையில கடலை மிட்டாயை கொண்டுட்டு போய் தஞ்சாவூர்ல ஒவ்வொரு கடையாக போட்டுட்டு திருப்பி பஸ் ஏறி வந்து மதுரையில் இறங்கி அந்த தீக்கிர ஆபீஸில் உட்காந்து அந்த 1 சைடு பேப்பர்ல அந்த கதையை எழுதி கொடுத்துட்டு வருவேன் என்று அவருடைய பேட்டிகளில் சொல்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எழுத வைத்ததுதான் தாமயக்காசாமியுடைய மிகப்பெரிய சிறப்பு நான் கருதுகிறேன். அதே போல இன்னொருவர் நம்முடைய தேனி சீருடையார். அவர் 2ஆம் வகுப்பு படிக்கும் போது அவர் கண் பார்வை போயிடுச்சு. தேனி சீருடையார் 2ஆம் வகுப்பு படிக்கும் போது கண் பார்வை போயிடுச்சு. கண் தெரியாதவனாக இருந்துட்டு இருக்கார். வறுமையும் அறியாமையும் காரணமாக மேற்கொண்டு என்ன செய்ய தெரியல அவங்க பெற்றோருக்கு. அதனால கூலி வேலைக்கு போக வேண்டிய பெற்றோர்கள். அப்புறம் திடீர்னு அவங்க மாமா ஒருத்தர் கண் தெரியாத ஒரு பள்ளியில் சேர்க்கலாம்னு சொல்லி இங்கே சென்னைக்கு கூட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய கண் தெரியாத ஒரு பள்ளியில் சேர்த்துறாங்க. கண் தெரியாத ஒரு பள்ளியிலேயே படித்து அவர் +2 வரைக்கும் படிச்சிடறாரு. இங்கேயே +2 சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க, பாஸ் பண்ணிட்டாரு கொடுத்துறாரு. அந்த கண் தெரியாத ஒரு பள்ளியில் வாங்கின சர்டிஃபிகேட்டை
கொண்டு போறாரு. எம்ப்ளாய்மெண்ட் அங்க போய் ஊர்ல போய் இருக்கும்போது கண் தெரியாதவருக்கு கண் சிகிச்சை இலவசமாக செய்யப்படும்னு மைக்கில் ஏதோ சத்தம் கேட்குது. இந்த மைக் சத்தத்தை கேட்டு பின்னாடியே போறாரு. அங்க போனா ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்ல வச்சு இலவச கண் சிகிச்சைக்கான சோதனை செய்து அறுவை சிகிச்சை செய்யணும் உங்களுக்குன்னு சொல்லி அறுவை சிகிச்சை பண்றாங்க. கண் பார்வை கிடைச்சிருச்சு. தற்செயலா அந்த மைக் சவுண்டு கேட்டுட்டு போய் கண் பார்வை கிடைச்சிருச்சு. இப்ப கண் பார்வை கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ட்ரஸ்ட் சர்டிபிகேட் கொண்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போய் பதிய போறாரு மதுரையில. அவன் சொல்றான், அவனுக்கு தான் கண்ணு தெரியுது இல்ல, இது கண் தெரியாத சர்டிபிகேட் இருக்குது, பதிய முடியாதுங்கிறான். கண் தெரியாதவருக்கான எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிய போனா இப்ப அவனும் கண்ணு தெரிஞ்சிருச்சு, இப்ப எதுக்கு பதிய போற அப்படின்னு சொல்லி அவன் மறுக்கிறான். அவர் என்ன பண்றாரு, தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கொடைய பிடிச்சிக்கிட்டு கொடைய நட்டுக்கு வச்சு இந்த பழங்கள்லாம் வாங்கி வச்சு விற்பனை செய்யறாரு. நான் அவரை பேட்டி எடுத்தேன். அவரை பின்னாடி அவரை பார்க்க போனேன். அவருடைய கடைன்னு ஒரு நாவல் வந்துச்சு. அந்த நாவலை படிச்சுட்டு அவரை பார்க்க போயிருக்கும் போது அவர் கடை வச்சிருக்காருன்னு சொன்னா, ஏதோ கடை வச்சிருக்காரு, நம்ம கடை தான் இப்படிதான் நினைச்சு பார்த்துருக்கோம். அங்கே பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி போனா அவரு கொடை கீழே அது கொடுக்குற நிழல்ல உட்காந்து பழம் வந்துக்கிட்டு இருக்காரு. ஓ, இதுதான் உங்க கடையா அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட போய் கை கொடுத்தேன். அவரை ஒரு எழுத்தாளராக அவருடைய எழுத்துக்களை, அவருடைய நிறங்களின் உலகம் என்ற நாவல் இன்றைக்கு தமிழகம் பூரா கொண்டாடப்படுகிறது, உலகமாக கொண்டாடப்படுகிறது. ஆனந்த விகடன் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடிய படைப்பாளிகளை எல்லாம் எழுத வைத்து கொண்டாடி கொண்டிருப்பது தாமுயகாசா. இதை போல ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நாம் சொல்ல முடியும். இப்படி எல்லாம் கண்டதையும் எழுதி யார் எழுதினாலும் அவங்க பாவப்பட்டவங்கிறதுக்காக அதெல்லாம் இலக்கியமா இருப்பா சார் அப்படின்னு கேட்கறாங்க. அது இலக்கியமா இருக்காங்கிறத பார்க்கணும். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், எல்லா படைப்பாளிகளுக்கும் ஒரே தராசல் வச்சு நிற்காதீங்க. அந்த படைப்பாளியுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவரை மேற்கொண்டு வளர்த்தெடுப்பதற்கான வேலையை தாமயசா செய்கிறது. பயிலரங்குகள் நடத்துகிறோம், பயிற்சி முகாம் நடத்துகிறோம், அதில் உட்கார வச்சு அவங்கள திருத்துறோம். எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்க கம்மா போடணும் கூட தெரியாத, ஆனா அழுத்தமான வாழ்வியல் இருந்து வர்றாங்க. இப்ப விருதுநகர் மாவட்டத்தில் மாதந்தோறும் பெண்களுக்கான சிறுகதை பயிலரங்கு நடத்துறாங்க. 30 பெண்கள் வந்து தொடர்ந்து அது பங்கேற்றாங்க. அதுல ஒரு 17 பேர் வந்து சிறுகதை எழுதி அது புத்தகமா போட்டிருக்காங்க. எப்படித்தான் இந்த பெண்கள் முன்ன பின்ன இலக்கியம் தெரியாது, முன்ன பின்ன இலக்கிய கூட்டங்கள்ல பங்கேற்றது கிடையாது, ஆனா ஏதோ ஒண்ணு லேசா கீறி விட்டு உடனே அப்படியே பிடிச்சு வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா, எல்லா பெண்களுக்குமே வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. அந்த அழுத்தம் என்பதுதான் அவர்களுக்கு எழுதுவதற்கான முக்கியமான உந்துவிசையாக இருக்கிறது. இதையெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை பயிற்றுவித்து தூக்கி விடுவதுதான். ரகுநாதன் சொல்வார், அவர் உயிரோடு இருந்த காலத்துல அவருக்கும் தீக்காசிக்கும் டக்கஃபார் வரும். தீக்காசி வந்து எல்லாருக்கும் போஸ்ட் கார்டு எழுதி போட்டுவார், நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் படிக்க போடுவார். ரகுநாதன் வந்து எதுக்கே எல்லாத்தையும் தூக்கி விட்டுக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் தூக்கி விட்டேன்னா கண்ட குப்பையெல்லாம் எழுத்தாருன்னு வந்துடுவான் அவர் சொல்லுவார். அப்ப தீக்காசி சொன்னதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ரகுநாதனே சொன்னாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பனைமரம் ஏறுறவனை இப்படி தூக்கி விடுவாங்க, முதல்ல பின்னாடி இருந்து பட்டாக்ஸை பிடிச்சி தூக்கி விடுவாங்க. அவன் 2 ஸ்டெப் மேல போயிடுவான். அதுக்கு பிறகு அவன் தான் ஏறணும். கடைசி வரைக்கும் நான் தூக்கி விட்டுட்டு இருக்க முடியாது. 2 ஸ்டெப் தூக்கி விடுவோம், அதுக்கு மேல அவனா தான் ஏறி வரணும். தாமேசா செய்யறது அதுதான். 2 ஸ்டெப் தூக்கி விடுவோம், யாரா இருந்தாலும் தூக்கி விடுவோம், அதுல எந்த கழிவும் கிடையாது. நீ அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இவரையெல்லாம் நீங்க ஏன் தூக்கி விடுறீங்கன்னு கேட்காதீங்க. மேல போன பிறகு பேசு, அது பிரச்சனை. விமர்சனம் பண்ணலாம், நாங்க எங்களை விட நீங்க விமர்சனம் பண்ண வெளியில யாரும் கிடையாது. தாமியசா படைப்பாளிகள் தாமியசாவுக்குள்ள வாங்குற அடிய மாதிரி வெளியே எங்கேயும் வாங்க முடியாது. இது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால ஏதோ இங்க எல்லாத்தையும் அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நாங்க வந்து இந்த சாமி ஆடுறவனுக்கு கொட்டடிக்கிற வேலை தான் தாமியசா செய்யற வேலை. கொட்டடிச்சே இருப்போம். நாங்க தாமியசா அமைப்பினுடைய வேலையை அதான், கொட்டடிக்கிறது, வேப்படி அடிச்சுட்டே இருப்போம். அருள் வந்து ஆட வேண்டியது அவன் பொறுப்பு. அவனுக்கு அருள் வந்துச்சுன்னா ஆடுவான், அருள் வரலாம் கொட்டை கீட்டு திருப்பிட்டு வேற கிட்ட அடிச்சுட்டு இருப்போம். இவனுக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது வேற எவனதான் ஆடிட்டு வருவான். இதுதான் நடக்கும் ஊர்கள்ல. இதுதான் நாங்க செய்யக்கூடிய வேலையா இருக்குது. அவை படைப்பாளிகள் எந்த சூழ்நிலை எங்கிருந்து வருவார்கள் நமக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த கடந்த 3 ஆண்டு கால தமிழ் இலக்கிய பரப்பில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு போக்குகளை எல்லாம் பார்க்கிறவர்களுக்கு தெரியும். இந்த 3 ஆண்டுகளிலே ஏராளமான பெண்கள் சிறுகதை எழுத முன் வந்திருக்கிறார்கள்.
மிகச்சிறந்த படைப்புகளை பெண்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் மாநில மாநாட்டில் விவாதிக்க இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் தாமியசா போன்ற அமைப்புகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளினால் வரக்கூடிய விஷயங்கள் என்று நான் கருதுகிறேன். இது இலக்கியத்தில் இப்படி என்று சொன்னால் நான் இது எல்லாருடைய தோழருடைய பேர்கள்லாம் சொல்ல போறதில்லை, சொல்ல முடியாது. இது ஒரு மாநில மாநாட்டு அறிக்கையும் இல்லை. ஒரு 30 நிமிஷத்துல ஒரு எழுத்தாளரை பத்தி 1 நிமிஷம் பேசினாலும் 30 பேரை பற்றி தான் பேச முடியும். அந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நம்முடைய படைப்பாளிகள் டி செல்வராஜ், மேலாண்மை பொன்னுசாமி, சு வெங்கடேசன், உதயசங்கர் இவங்கெல்லாம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. ஏப்ப சாப்ப இல்லை, இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் சும்மா ஏப்ப சாப்ப கிடையாது, மிகப்பெரிய விருது வாங்கியிருக்காங்க. நேற்று ஆனந்த விகடனுக்கான ஒரு விழா நடத்துறான். எதுக்கு? சு வெங்கடேசனுடைய நாவல் 1 லட்சம் காப்பி வித்துருச்சுன்னு நடத்துறாங்க. ஏதோ தாமியசால்னா ஒரு 500 காப்பி விற்பாங்க, 1000 காப்பி விற்பாங்க. கதையெல்லாம் பழைய கதை. 1 லட்சம் காப்பி விற்கிற புஸ்தகம் விற்கிற எழுத்தாளர் இங்கே தான் இருக்கான். 1 லட்சம் காப்பின்னா ஒரு புஸ்தகம் 2000 ரூபா, சாதாரணம் கிடையாது. 2000 ரூபாய் புஸ்தகத்தை 1 லட்சம் காப்பி தமிழ்நாட்டு ஜனங்கள் வாங்குறாங்கன்னா அப்படி ஒரு ரைட்டிங் எழுதக்கூடிய ஆள் எங்கிட்ட இருக்கான்னு தானே அர்த்தம். நீங்க மற்றதெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணலாம். நீங்க ரஜினிகாந்த் ஏன் கூப்பிட்டீங்க அப்படிலாம் விமர்சனங்கள் நிறைய இப்போ ஃபேஸ்புக்கில் ஓடிட்டு இருக்கு. அது ரைட்டு, அது உங்க சுதந்திரம், நீங்க விமர்சிங்க, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம். விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், தைரியம் நமக்கு தான் இருக்கு. நம்மை யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் புறக்கணிப்பது நம்முடைய ஒரு எந்த காலத்திலும் நம்ம வச்சுக்கிட்டதே கிடையாது. எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு கதை எழுதினாரு, ராமசாமிகள்னு ஒரு கதை எழுதினாரு. முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறாங்க எல்லாருமே ராமசாமி தான், ஒரே ஃபேஸ் தான், ஒரே முகம் தான் இருக்கு, வேறு வேறு முகங்களே கிடையாதுன்னு கதை எழுதினாரு. அவருடைய நாவலுக்கு அந்த வருஷம் தான் விருது கொடுத்தோம், ராமேசார் விருது கொடுத்தோம். நீ எங்களை என்ன வேணா திட்டிட்டு போ, உன் படைப்பில் உயிர் இருந்தால் அதை நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம். இதுதான் நாங்கள் இதுவரை கடைபிடித்து வந்திருக்கக்கூடிய பாதை. இதுதான் படைப்பு தான் பேசும், படைப்பு தான் நின்று பேசும். இதை தாண்டி ஆதவன் தீட்சணியாவுடைய படைப்புகளை பற்றி சொல்லியாக வேண்டும். அவர் நம்முடைய பொதுச் செயலாளர் என்பதால் சொல்லாமல் விட்டு போயிடுவோம். அவரு சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் மற்றவங்களை தூக்கி விடுறது அவரு வேலை, அவரு பனைமரத்தில் மேலும் தூக்குற வேலை தான் அவருக்கு பொதுச் செயலாளர். ஆனால் அவருடைய படைப்புகள் பகடியின் உச்சம். நீங்க ஏதோ ரொம்ப சோகத்திலேயே புரியுறாங்க முற்போக்கெடுத்தார்கள் என்று நினைக்க கூடாது. அவருடைய எழுத்து போன்ற பகடி எதுவும் கிடையாது. ஒரு கதையில, அவருடைய கதையில இந்தியாவில் திடீர்னு ஒரு ஆர்டர் போட்டுறாங்க. என்ன போட்டுறாங்கன்னா, இந்த மலம் அள்ளக்கூடிய தொழிலாளிகள்லாம் ஜனாதிபதியை விட 2 மடங்கு சம்பளம்னு அறிவிச்சிடறாங்க. என்ன ஆகும்? உயர் சாதிக்காரர்கள் பூரா மலம் அள்ளும் தொழிலுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், எங்களுக்கு வேண்டும் என்று போராடுறாங்க. ஐஐடியில பெரிய போராட்டம் நடக்குது, இந்த தண்ணி பீச்சு அடிக்கிறாங்க. பகடின்னு பகடி, அப்படி ஒரு பகடி. ஆதரவு ஒவ்வொரு கதையிலையும் நீங்க அதை பார்க்கலாம். இன்றைய சமகால அரசியலை இவ்வளவு பகடியோடு எழுதக்கூடிய இன்னொரு எழுத்தாளரை நீங்க அமைப்புகளுக்கு வெளியே எழுதக்கூடிய அந்த மனச்சாட்சி எழுத்தாளர்கள் யாரும் கிடையாது. ஏதோ அங்க வெளியில் இருக்கிற முறை மனச்சாட்சியா எழுதுற மாதிரியும், அமைப்பில் இருக்கிறதுனாலே மனச்சாட்சி இல்லாம எழுதுற மாதிரியும் ஒரு சித்திரத்தை இவர்கள் காலந்தோறும் கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய படைப்புகளைத்தான் நம்முடைய படைப்பாளிகள் வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய படைப்பாளிகளுடைய படைப்புகளை வாசித்த போது கிடைத்த ஒரு உணர்வு. அதே போல சோலை சுந்தர பெருமாள் என்ற ஒரு எழுத்தாளர், ராமேசாவுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தவர், சமயத்தில் மறைந்து விட்டார். தஞ்சாவூர் வட்டாரத்தினுடைய வாழ்க்கையை இடைவிடாமல் தொடர்ந்து எழுதியவர். எப்படி ஒரு செந்தில்நாதன் குறிப்பிட்டார் அல்லவா, இந்த வெண்மணி சம்பவத்தை வைத்து முதல் நாவல் எழுதியவர் இந்திரா பாரசாரதி, குருதிப்புணல் என்ற ஒரு நாவல். அது முதல் நாவல் என்பதால் அது முதல் நாவல் என்பதற்கான ஒரு மரியாதையை கொடுங்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் அது அப்படியெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது செந்தில்நாதனுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் ஒரு ஃப்ராய்டிய பார்வையிலே அந்த நாவலை எழுதியிருக்கிறார். வேறு பார்வையிலே 10 பேர் எழுதியிருந்து அந்த நாவல் வந்திருந்தா நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை தெரிஞ்சிருக்காது. யாருமே எழுதாத போது அந்த ஆள் எழுதியிருக்காருங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக எனக்கு பட்டது. ஆனால் அந்த வரலாற்றை நேர் செய்தது ஒரு சோலை சுந்தரபெருமானுடைய சென்னல் என்ற நாவல். அவர் சென்னலோடு நிற்கவில்லை. இன்று வரை தஞ்சாவூர் வட்டாரத்தில் நடைபெறக்கூடிய மாற்றங்களை, இன்னைக்கு ஒரு கார்ப்பரேட் விவசாயம் எப்படி உள்ளே வந்து விட்டது, அன்றைக்கு பொது உடைமை இயக்கத்தால் போராடி பெறப்பட்ட உரிமைகளை பெற்ற அதே குடும்பத்தை சேர்ந்த அவருடைய வாரிசுகள் எல்லாம்
இன்றைக்கு எப்படி ஒரு சாதிய அரசியலுக்குள்ளே போயிருக்கிறார்கள், எப்படி வேறு விதமான அரசியலுக்குள்ளே போயிருக்கிறார்கள். இந்த வீழ்ச்சியையும் அவர் படம் பிடித்து கடைசியாக ஒரு எல்லைப்பிடாரி என்ற ஒரு நாவலை எழுதினார். இப்படி ஒரு தொடர்ச்சியாக தான் வாழும் நிலத்தை பற்றிய, நிலத்தின் மக்களை பற்றிய, உழைக்கும் மக்களை பற்றிய கதைகளை வேறு யாரும் எழுதவில்லை. தஞ்சாவூர்ல இருந்து எழுதுறாங்கன்னா அது பூரா முன்னோடிகள், தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடிகள் என்று இந்த மனச்சாட்சி எழுத்தாளர்கள் கொண்டாடக்கூடிய எழுத்தாளர்கள் யாருமே இது எழுதுறது கிடையாது. அவங்க பூராமே காவிரியை பத்தி, காவிரி தண்ணீர்ல குளிச்சா அது எப்படி இருக்குங்கிறத பத்தி, அப்புறம் புதுசா கல்யாணம் ஆகி மாடியில புதுசா உட்காந்துருப்பான், புது பொண்டாட்டி கீழே இருந்து காஃபி எடுத்துட்டு, ஃபில்டர் காஃபி எடுத்துட்டு மாடியில் ஏறி ஜல் ஜல் அந்த சலங்கை ஒளி அவருடைய அந்த கொலுசு சத்தத்தை மேலே கேட்டுட்டு அப்படியே அவன் உருகிக்கிட்டு இருக்கிறத பற்றி தான் கதை எழுதியிருக்காங்க. இதே காவிரிக்கு அந்த பக்கத்தில் சாட்டை அடியும் சாணிப்பாலும் வாங்கி கொண்டிருந்த எங்கள் உழைப்பாளி தோழர்களை பற்றி ஒத்த கதை எழுதல இவங்க யாரும். அப்போ அது உங்களுடைய வாழ்வின் பகுதியாக இல்லையா? ஏன் இல்லை என்ற கேள்வி வருமா இல்லையா? அப்போ நாங்கள் அது எழுதுனா உடனே அது இலக்கியம் இல்லைன்னு சொல்றீங்க, அது வடிவம் சரியில்லை, மொழி சரியில்லைன்னு சொல்றீங்க. இது பிரச்சனை மொழியோ வடிவமோ அல்ல, கண்டென்ட் தான். நீ இந்த ஏழை உழைப்பாளிகளை பற்றி, கூலியை பற்றி எழுதாதே என்று தடுக்கின்றதா? அது மணிக்கொடி பத்திரிகையில தலையங்கமே எழுதினாங்க. மிராசுதார்களுக்கு வரி அதிகப்படுத்தியதை ஒட்டி அதை கண்டித்து தலையங்க எழுதுறாங்க. அந்த மணிக்கொடியில் எழுதின எழுத்து பூராம இந்த பணியாளர்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய காதல், கல்யாணம், காமம் இதை பற்றியே எழுதிட்டுறாங்க. இதையெல்லாம் உடைத்து கொண்டு சோலை சுந்தர பெருமாள் போன்ற படைப்பாளிகள் மடைந்திருந்த வெள்ளம் போல் உழைப்பாளி மக்களின் பாடுகளை எழுதினார்கள். ஆகவே இது எதை எழுதுகிறோம் என்பதுதான் இங்கே அவர்களுக்கு பிரச்சனையை தவிர, எப்படி எழுதுகிறோம் என்பதை சாக்காக வைத்துக் கொண்டு இவர் எழுதுவதெல்லாம் இலக்கியம் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு வாதத்தை நம்முடைய படைப்பாளிகள் காலந்தோறும் உடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது இன்று வரை அது தொடர்கிறது என்று நான் இந்த வாசிப்பிலே பார்த்தேன். அதே போல கலைத்துறையிலே பிரளயன் அவர்களுடைய பொறுப்பில் இயங்கக்கூடிய சென்னை கலைக்குழு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இடையறாது ஒரு முக்கியமான தலையீட்டை செய்து வருகிறது. புதுகை பூபாலம் கலைக்குழு என்ற ஒரு புது வகையான வடிவத்தை உருவாக்கி பிரகதீஸ்வரன் தலைமையிலான குழு இன்னைக்கு தமிழகம் முழுக்க கட்சி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களின் செல்வாக்கு பெற்ற கலைக்குழுவாக இயங்குகிறது. இதே போல நாம் நம்முடைய படைப்பாளிகள் கடந்த 50 ஆண்டுகளிலே மிகச்சிறந்த இலக்கிய தரம் வாய்ந்த உழைக்கும் மக்களின் பாடுகளை கவிதையாகவும், கதைகளாகவும், நாவல்களாகவும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த படைவரிசை, அதனுடைய பயணம் உறுதியுடன் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன்.